தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீரென்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போவதான செய்தியினுடைய தலைப்பு விடுவிக்கும் தேவன். எல்லாரும் சொல்லுவோமா? விடுவிக்கும் தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்மை நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். நம்மளை நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, நம்முடைய நெருக்கங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த தானியேலின் வாழ்க்கையில இருந்து தானியேலை எப்படி விடுவித்தார், நம்மையும் எப்படி விடுவிப்பார் என்பதை நம்ம இன்னைக்கு தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இங்க தானியேல் இப்ப பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாரு. பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாரு. பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து, யூத ஜனத்தின் மத்தியிலிருந்து சிறையாக கொண்டு போகப்பட்டதான சிலரை தேர்ந்தெடுத்து, ஞானத்தில் வல்லுநர்கள், அறிவில் சிறந்தவர்கள், இவர்களையெல்லாம் பாபிலோனிய ராஜாக்கள் சில பொறுப்பான பதவியில் வைப்பது வழக்கம். அப்படித்தான் தரியு ராஜாவினுடைய காலத்தில் தரியு ராஜா இந்த தானியேலை பிரதானிகளுக்கு தலைவனாக ஏற்படுத்தி இருந்தார். நீங்கள் 1வது வசனம் 2வது வசனத்தெல்லாம் நீங்கள் அப்படி வாசி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சொல்லியிருக்கு, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்தி, அப்புறம் அந்த பிரதானிகளில் தானியேலுக்கு ஒரு ஸ்பெஷல் போஸ்டிங் கொடுத்து தரியு ராஜா வச்சிருக்கிறார். இப்ப உயர்வை பிடிக்காத, தானியேலினுடைய உயர்வை பிடிக்காதவர்கள் தானியேலை எப்படியாவது காலி பண்ணணுங்கிறதுல அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். இது இயல்பா நம்ம வாழ்க்கையிலும் நடக்கிற ஒன்று தான். நம்முடைய உயர்வு அநேகருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம் அப்படின்னாலே அவங்க பார்வை மாறிடும், அவங்க பேச்சு மாறிடும். அப்புறம் அவங்கள்ட்ட நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த உறவில் பல விதமான மாற்றங்கள் வருவது வழக்கம். இதை நம்ம வாழ்க்கையில் அனுபவிப்பது உண்டு. தானியேலுக்கும் அங்கேயும் அதுதான் நடந்தது. தானியேலுடைய உயர்வை கூட இருந்த பிரதானிகளோ, தானியேலுக்கு கீழே இருந்தவர்களோ யாருமே விரும்பவில்லை. ஆகையினால் தானியேல் மீது ஏதாவது குற்றம் சாட்டி தானியேலை எப்படியாவது அந்த பதவியிலிருந்து இறக்கி விட வேண்டும் என்பதில் அவர்கள் ரொம்ப கவனம் செலுத்தி ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அவங்களால ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னா, தானியேல் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதிலே ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்போம், தானியேலுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவர்கள் யோசித்து தானியேல் ஜெபிக்கிறது, தானியேல் தியானிக்கிறது, இது மாதிரி கர்த்தருக்கு பிரியமான சில காரியங்களை தானியேல் செய்தார் பாருங்க. அதில் குற்றத்தை கண்டுபிடிக்கும்படி ராஜாவினிடத்துல போய் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும்படி ராஜாவுக்கு அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ராஜாவும் இவர்களுடைய சூழ்ச்சி தெரியாதபடிக்கு ராஜாவும் அதை சரின்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறார். என்ன சட்டம்னா, தரியு ராஜாவை தவிர்த்து வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. இதுதான் சட்டம். அப்படி யாராவது
வணங்கினால் அவர்கள் சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் போடப்பட வேண்டும். இப்ப நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா தானியேல் இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் எப்பயும் போல செய்தார். அதனால சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் போடப்பட்டார். சிங்கத்தின் கெபியில இருந்த அந்த தானியேலை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கூட நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சிங்கத்தின் கெபியில மாட்டிக்கொண்டவர்களைப் போலத்தான் தவித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் சிங்கத்தின் கெபியில தான் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்குது. நம்ம அநேகர்கிட்ட விசாரிச்சாதான் சொல்றாங்க, சிங்கத்தின் கெபியில போட்டு சிங்கத்தோட தான் வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருக்கிறேன், சிங்கத்தோட தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். எப்ப சிங்கம் விழுங்குன்னு தெரியாது, எப்ப எலும்புகள் நொறுக்கப்படும் தெரியாது. அப்படித்தான் பாஸ்டர் என் வாழ்க்கையே இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அநேகருக்கு நெருக்கம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, தானியேலை விடுவித்த கர்த்தர் உங்களையும் விடுவிக்க வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த தேவாதி தேவன் அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். உங்களையும் விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்தின் பாதையில் இருக்கீங்களா? சிங்கத்தின் கெபியில சிக்குண்டவர்களா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தானியேலை விடுவித்த தேவன் தான்ப்பா, இன்னைக்கு உன்னையும் அழைத்திருக்கிறேன், உன்னையும் விடுதலையாக்க நான் போதுமானவர். அல்லேலூயா. நம்மை விடுதலையாக்க அவர் போதுமானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னை விடுவிக்க அவர் போதுமானவர். நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட கஷ்டத்தில் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய நெருக்கமாக இருந்தாலும் சரி, தானியேலின் தேவன் என் தேவன், தானியேலை விடுவித்த தேவன் என்னையும் விடுவிப்பார். சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது விடுதலையோடு போக போகிறோம். இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது சிங்கத்தின் கெபியிலிருந்து வெளியே வந்தவர்களாய் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆராதனையுடைய முடிவில் நீங்கள் போகும்போதே நீங்கள் விடுதலையை அனுபவித்தவர்களாய் கடந்து செல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்கு அவ்வளவு நெருக்கம், எல்லா நெருக்கமும் அது தானியேல் எதிர்பாராதது தான், கூட இருந்தவங்களால வந்தது தான், உயர்வை விரும்பாமல் வந்தது தான். இது எல்லா நெருக்கத்தின் மத்தியிலையும் தானியேல் விடுதலை ஆவதற்கு அநேக காரணங்கள் இருந்தது. அந்த காரணங்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தானியேலை கர்த்தர் விடுவித்ததற்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சிங்கத்தின் கெபியில சிக்குண்டு அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தானியேலை தேவன் விடுவித்தாரே, காரணம் என்ன? 3 காரணங்களை மிக வேகமாய் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம், அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவன். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் விடுவிப்பார். இங்க எத்தனை நெருக்கம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பெரிய சிங்கத்தின் கெபியில நீங்க இருந்தாலும் நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும்? நீங்க சங்கீதங்களின் புஸ்தகங்களை வாசிங்கன்னா சங்கீதக்காரன் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எத்தனையோ காரியங்களை சொல்லி வச்சிருக்கிறார். எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்ப கர்த்தரை ஆராதிப்பது அப்படின்னா நீங்க எப்போதும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஸ்தோத்திரங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரை துதிக்கிறதான துதி உங்க வாயில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்,
இருந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவரை துதிக்கிற துதி தான் இருக்கணும். அப்படி தானே? என்ன இருக்குது நமக்கு? ஸ்தோத்திரம் வருதா, ஆத்திரம் வருதா? நிறைய நேரங்களில் ஸ்தோத்திரமே வரமாட்டேங்கி. என்னதான் வருது? ஆத்திரமாக வருது. அப்புறம் என்ன? ஆத்திரம் வந்துச்சுன்னா கூட என்ன வரும்? வாயில் துதிக்கிற துதியாக வரும். என்னென்னமோலாம் வருது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாயில் கர்த்தரை துதிக்கிற துதி தான் இருக்கும். அதுதான் வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரியோ கோட்டையை பார்த்து பிரமித்து போய் நிற்கிறாங்க. எப்படி இதை இடிப்பது, எப்படி இதை தகர்ப்பது, எப்படி முன்னேறி செல்வது? ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார், நீங்கள் ஆர்ப்பரித்தால் போதும். அந்த ஆராதனை என்கிற ஆர்ப்பரிப்பு இருந்தால் போதும், எரியோ கோட்டை என்ன செய்யும்? இடிந்து விழாம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விடுவிக்கணும்னா நீங்கள் உங்கள் பிரச்சனையை பேசாதீங்க, உங்கள் எதிர்மறையான காரியங்களை பேசாதீங்க. விடுவிக்கும்படி கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையும் துதியும் உங்களில் இருந்து வெளிப்படட்டும். அதுவே தேவன் இடத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரோம். கரமுயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை நல்லா துதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை எப்போதும் துதித்து நன்றியுள்ள உணர்வோடு நீங்கள் அவரை நன்றி செலுத்தி ஆராதித்து கொண்டே இருப்பீர்களானால் உங்களை விடுவிக்கிற தேவனாய் அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்போ இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை விடுவித்து எல்லா சிங்கத்தின் வாய்க்கும் நம்மளை ரட்சித்து மீட்டெடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் பிரச்சனைகள் மாறும்படி கர்த்தரை நான் எப்போதும் துதித்து ஆராதித்து கொண்டே இருப்பேன். ஆராதனையே என்னுடைய ஆயுதம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனையே என்னுடைய ஆயுதம். ஆமாம், பிரச்சனைகளை பேச வேண்டாம். நம்ம கடந்து போகிறதான நெருக்கத்தின் பாதைகளையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். பிரச்சனைகளை பார்த்து எதிர்மறையான காரியங்களை பேச வேண்டாம். செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா ஆராதிக்கணும். எப்போதெல்லாம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கமான பாதைகளையும் எப்போதெல்லாம் கஷ்டமான சூழலையும் கடந்து போகிறனோ அப்பொழுதெல்லாம் என்னை மறந்து கர்த்தரை துதித்து ஆராதித்தேன். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அனுபவத்தில் இதை ருசி பார்த்தோம். நான் சொல்கிறேன், உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் தரணும்னா நீங்கள் நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நெருக்கம் மாறும். ஆமென். சார், இது எல்லாவற்றிற்கும் மேலே ஆராதனையின் ஸ்தலம் ரொம்ப அவசியம். நம்ம வீட்டில் ஆராதிக்கிறோம், போகிற வருகிற இடங்களில் ஆராதிக்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் மேலே வாரத்தில் ஒரு நாள் சபையில் கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப அவசியம். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் எல்லாரும் சொல்லுவோம், நாமும் விட்டு விடாமல். சபை கூடி வருதலை சிலர் என்ன செஞ்சிடறாங்களாம்? விட்டு விடுகிறார்கள். ஆனா நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடாமல். ஏன்? ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராதனை தான் நம்முடைய ஆயுதம். ஆராதனை தான் நம்ம விடுவிக்கப்படுவதற்கான வழி. ஆகியனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சபை கூடி வருதல் என்ன செஞ்சிடாதீங்க? விட்டு விடாதீங்க, விட்டு விடாதீங்க. எப்பாடுபட்டாவது சபை ஆராதனைக்கு ஓடி வந்துருங்க. எப்படியாவது முயற்சி எடுத்து ஆராதனையில் வந்து கலந்துக்கோங்க. அப்படி நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்தா உங்கள் வாழ்க்கை விடுவிக்கப்பட்ட வாழ்க்கையாகவே இருக்கும். நம்மளை பார்த்து எல்லாரும் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் நாமும் மாறுவோம். ரெண்டாவது, தானியேல் 6:22 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். போதும்.
நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். The second reason Daniel was redeemed. தானியேல் விடுவிக்கப்பட்டதற்கான இரண்டாவது காரணம், he was blameless. தானியேல் மேல எந்த குற்றமோ யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு குற்றமற்றவன். கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உன்னை விடுவித்தாரா? எஸ், ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார். ஏன் விடுதலை ஆக்கினார்? அவருக்கு முன்பதா நான் குற்றமற்றவனாய் இருந்தேன், அதனால தேவன் என்ன செஞ்சார்? விடுதலை ஆக்கினார். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி சொல்ல முடியும்? கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்ற ஆளா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? மனிதர்களுக்கு முன்பதாக கூட சில நேரத்தில் நம்ம அதை சொல்லிடலாம். ஏன்னா நம்முடைய எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஒரு 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 ஷோ ஆஃப், அப்படியே ஒரு ட்ராமா பண்ணி, அப்படியேவும் நமக்கும் எந்த குறைவும் இல்லாத ஆள் மாதிரியே ஒரு ட்ராமாட்டிக் ப்ளே பண்ணிடலாம். அவங்களும் நம்மளை பார்த்து எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்களிடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைத்து கொள்ளலாம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. மூன்றாவது, விசுவாசிக்கிறவன் தானியேல். அவனுடைய விசுவாசம் சிங்கத்தின் கெபியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கையெழுத்தாயிருக்கு, தரியு ராஜாவை தவிர்த்து வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு. தானியேலோ எல்லாம் தெரிஞ்சுதான் வேதம் சொல்லுது, எப்போதும் செய்யறது போல ஆலயத்துக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தானியேல் ஜெபித்தார். அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படியே சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் போட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தேவன், நான் விசுவாசித்திருக்கிறேன் தேவன் என்னை விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளவர் என்று தானியேல் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனால் விசுவாசம்தான் நமக்கு நிறைய நேரத்தில் இருக்க மாட்டேங்கி. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்தோன்னா நமக்குள்ளே என்ன வந்துடுது? அவிசுவாசம் வந்துடுது. நிறைய பேருக்குள்ள பிரச்சனையை பார்த்தோன்னா நம்மளா ஏதாவது ஒரு தீர்வை பார்த்துருவோமான்னு நம்ம ஓட ஆரம்பிச்சிடறோம். நம்ம சுயமாக யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். நம்ம வாழ்க்கையில் நன்மையை பெறுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மளா எதையாவது ஒன்றை யோசித்து ஒரு முடிவை எடுத்து விடுகிறோம். அப்படி அல்ல. உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால், விசுவாசிப்பீர்களானால் ஏற்ற வேளையில் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோவான் 11:40 நீங்கள் வாசிங்கன்னா அங்கே இயேசு சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசருனுடைய சகோதரிகள் 2 பேரும் லாசரு வியாதியில் இருக்கும்போதே இயேசுநாதருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இயேசுநாதர் வர்றதுக்குள்ள லாசர் என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போனார். இப்போ மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து வராரு. இயேசுநாதர் அந்த டைமில் வரும்போது அழுகிறாங்க, சொல்கிறாங்க, நீர் வியாதியோடு இருக்கும்போதே சொல்லி விட்டோமே, அப்பவே வந்திருந்தா பிழைத்திருப்பாரே. இப்போ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் என்ன செஞ்சிருச்சு? ஆயிடுச்சு. அங்கே தான் அந்த லாசருவை வெளியே கொண்டு வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் நன்மை செய்வாரா, கைமீறி போயிடுச்சே, இது இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள், அவரை முழுசா நம்புனா, நீ முழுசா அவரை விசுவாசித்தா உனக்கு அற்புதம் செய்ய, உன்னை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவர், நம்மளை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவர். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்கணும். ஆமென். ஆபிரகாமுக்கு 75 வயது இருக்கும்போது உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு வாக்கு பண்றார். ஆபிரகாம் காத்திருந்து 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 25 ஆண்டுகள் கடந்து போயிட்டு 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். 100 வயசுல பிள்ளையை பெற்றுக்கொண்டார். இப்போ பிள்ளை வளர்ந்து டீனேஜுக்கு வந்துருச்சு. முதிர்ந்த வயதுல ஒரு பிள்ளைய பெற்றெடுத்த பெற்றோர் அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை அன்பு, எத்தனை பாசம், இது எல்லாத்தையும் காண்பித்து நேசித்து வளர்த்துருப்பாங்க. 13 வயசுக்கிட்ட ஒரு டீனேஜ் லெவலுக்கு வந்த உடனே அதே பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் பிள்ளைய எனக்கு தகன பலியாக கொடு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மக்கிட்டெல்லாம் கேட்டா, ஆண்டவரே நீர் யாரோ நான் யாரோ, உமக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால இனி இந்த டீலிங் நமக்கு வேண்டான்ட்டு போயிருப்போம். அப்படி தானே? ஆமாம். 15 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லை, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணி ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்துட்டா போதும். அடுத்து சர்ச்சுக்கும் பாபாய் டாட்டா, பாஸ்டருக்கும் ஒரு டாட்டா. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? குழந்தைய வச்சுக்கிட்டு வர்றது கஷ்டமா இருக்கு பாஸ்டர். ஏன் சிஸ்டர் ஜபத்துக்கு வரல? எங்க பாஸ்டர் இந்த பிள்ளை நம்மளை விடவே மாட்டேங்குது. அவ்வளவு ஜோமணி ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனா இப்ப என்னவாயிருச்சு? பிள்ளை பெருசாயிருச்சு. ஆபிரகாமுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும். பிள்ளைய ரொம்ப நேசிச்சிருப்பார், பிள்ளை மேல ரொம்ப பாசம். ஆனா இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளை எனக்கு என்ன செய்ய? தகன பலியா கொடு. ஆபிரகாம் எதிர்த்து எதுவுமே பேசலையா. வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல மறு பேச்சு எதுவுமே பேசல. சரி, எஸ், அவ்வளவுதான். ஈசாக்கு என்னும் பிள்ளைய அழைச்சிட்டு போறாரு தகன பலி கொடுக்க. பிள்ளை கேக்குது, பலி கொடுக்கன்னு கூட்டு போறியே அப்பா, பலி கொடுக்கறதுக்கு ஆடை காணுமே, நீயும் நானும் தான் போறோம். அப்பயும் சொல்றாரு, அமைதியா வாப்பா பார்த்துக்கலாம். பிள்ளைகிட்ட கூட சொல்லல நீ தான் பலியாக போறன்னு. மனைவி கிட்ட கூட சொல்லல. சாராமாட்ட சொல்லியிருந்தா பாசம், தாய் பாசம் பொங்கி வந்து தடையா முன்னாடி வந்து நின்றுப்பா. நீங்க அப்படி பலி கொடுக்க போனோம்னா என்ன தாண்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம் அந்த அம்மா. அதனால அந்த அம்மா கிட்ட கூட என்ன செய்யல, சொல்லல, போயிட்டார். இப்ப மலை மேலே போய் கட்டையெல்லாம் அடுக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்கத்தில் ஈசாக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன இந்த அப்பா ஆடை காணோம், ஆனால் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஈசாக்கை தூக்கி அதில் வச்சாரு. அப்போ தான் ஈசாக்குக்கே தெரியும், அடிக்கப்பட போகிற ஆடை யார் தான்? நான் தான். ஆனால் ஈசாக்குக்காக நம்ம எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அந்த ஈசாக்கு ஒரு வார்த்தை சொல்லலை. நம்ம இன்னைக்கு இருக்கிற டீனேஜ்னா அப்பாவையும் தள்ளி விட்டுட்டு கட்டையும் தூக்கி 2 அடி போட்டுட்டு ஓடி இருக்கோம். ஆனால் இந்த ஈசாக்கு அதை செய்யலை. அப்படியே அமைதியாக என்ன செஞ்சாராம்? படுத்திருந்தார். இப்போ எல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய உரையிலிருந்து கத்தியை எடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? இப்போ பிள்ளைய சந்து சந்தா வெட்டணும், அடுத்து தீட்டு கொளுத்தி பலி கொடுக்கணும். ஒரே கத்தியிலேருந்து எடுக்கும்போது தான் கர்த்தர் இடைப்பட்டு ஸ்டாப், நான் பார்த்தேன், நீ என் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெருசுன்னு பார்த்தேன், நீ விசுவாசத்தில் வல்லவன் என்று அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். எதனால தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரியும், நான் ஈசாக்க சந்து சந்தா வெட்டி தீயினால சுட்டு சாம்பலாக்கினாலும் அந்த சாம்பலில் இருந்து இன்னொரு ஈசாக்கை உருவாக்க தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு அது தெரிஞ்சதுனால கர்த்தர் அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ விசுவாசத்தில் வல்லவன். இப்படி ஆண்டவரை விசுவாசிக்கணும், இப்படி ஆண்டவரை விசுவாசிக்கணும். இப்படி விசுவாசிச்சா கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவை விசுவாசம். கர்த்தர் மேலே நம்ம வைக்கிற விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பெருகணும், நாளுக்கு நாள் வளரணும். 1 யோவான் 5:4 இப்படியாக சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த உலகத்தை ஜெயிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்கள் காரணங்களாக தியானித்திருக்கிறோம். 1, தானியேல் விடுவிக்கப்பட்டதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறவன் ஆகையினால் விடுதலை. 2வது, குற்றமற்றவன் ஆகையினால் விடுதலை. 3வது, தேவனை விசுவாசித்தான், அதனால விடுதலை. இன்னைக்கு நாமும் ஆராதிக்கிறவர்களாய், குற்றமற்றவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்மையும் விடுவித்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுமி நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில்.